கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியார். புனித அந்தோணியாருடைய கரத்திலே அற்புத குழந்தை இயேசுவின் திருச்சொரூபம் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். புனித அந்தோணியார் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே ஆண்டவரோடு தனியாக ஜெபிப்பது வழக்கம். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது அவர் ஒருமுறை இயேசுவிடம், நீர் குழந்தையாக என்னுடைய கரத்திலே தவழ வேண்டும், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது நீர் என்னுடைய கரத்திலே குழந்தையாக தவழ வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டாராம். அதற்கேற்ப அவர் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் குழந்தையாக அவருடைய கரத்திலே தவழ்வாராம். அவ்வாறு தவழ்கின்ற பொழுது அங்கே ஒரு பிரகாசமான ஒளி இருக்குமாம். இதை அவரோடு பணி செய்த சக குருக்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பிலே இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாமும் புனித அந்தோணியாரை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தங்க வேண்டும்படியாக ஜெபிப்போம். நம்மோடு இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்த வேண்டும்படியாக, நம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிப்போம். கோடி அற்புதம் வரம் பெற்ற புனித அந்தோணியார் நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து இறை ஆசீரை நிறைவாக பெற்றுத்தர வேண்டும்படி ஜெபிப்போம். ஆமேன்.